சவுக்கு சங்கர் அவருக்கு ஜாமீன் கொடுத்ததில் நீதிபதி தீர்ப்பில் காரி துப்பியிருக்கார் ஸ்டாலின் அரசாங்கத்தை. அவர் என்ன சொல்கிறாரு, வாயை திறந்து ஒரு கருத்து சொன்ன அவங்களெல்லாம் கைது பண்ணிங்கன்னா நீங்களெல்லாம் பாசிசவாதிகள்ங்கிற செருப்பால் எடுத்து அடித்த மாதிரி அடித்தார். பாசிசவாதிகளா? ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்லக்கூடாதா? அந்த கருத்தை தப்பாக இருந்தாலுமே அது பொய்யான கருத்தாக இருந்தால் காலப்போக்கில் மறைஞ்சிரும், மக்கள் நம்ப மாட்டாங்க. அதுக்காக ஒருத்தங்க நீங்கள் ஜெயிலில் அடைக்கணுமான்ட்டு 2 விஷயத்த சொல்கிறாரு. வழக்கு பதிவு செய்யுங்க, ஜெயிலுக்கு ஏன் அனுப்புகிறீங்க? இதுதான் நான் பல வருடமாக சொல்லி கொண்டிருக்கக்கூடிய கருத்து. ஜெயிலுக்கு அனுப்பாதீங்க, குற்றம் நிரூபிக்கப்படும் முறை யாரையும் ஜெயிலுக்கு அனுப்பாதீங்க, வழக்கு பதிவு செய்யுங்க. தப்பாக பேச அது கூட அவதூறு வழக்குனா அந்த இதில் போடுங்க, கைது பண்ணாதீங்க. அதைத்தான் இன்றைக்கி நீதிபதி சாமிநாதன் அருமையாக சொல்லியிருக்கார். இவங்க பண்ணக்கூடிய கோமாளித்தனத்தை உரைக்காது. இந்த போலீஸ்காரனுக்கெல்லாம் உரைக்குதாயா அவங்களுக்கு? சட்டம் தெரியுதா அவங்களுக்கு? வெக்கமா இல்லையா? நீங்கள்லாம் ஒரு படிச்சுட்டு ஒரு அரசு அதிகாரியாக இருக்கீங்களா? கைது பண்ணக்கூடாதுயா, சுப்ரீம் கோர்ட் தான் சொல்கிறான்னு. குற்றம் நிரூபிக்கப்படும் வரை 7 வருஷம் தண்டனை கீழே இருக்கிறவனுக்கு கைது பண்ணாதங்கிறான். நல்லவனெல்லாம் கைது பண்ணி நல்லா டீசெண்டாக சமுதாயத்தில் ஒரு மரியாதை இருக்கிறவனெல்லாம் கைது பண்ணி குண்டர்கள் சட்டம்னு போட்டு அந்த கூட்டத்தில் போய் அடைக்கிறீங்களே, நீங்கள்லாம் நாசமாக போவீங்க. பதவி தப்பாக பயன்படுத்துறதில்ல, குடும்பமே நாசமாக போகும். போலீஸ் அதிகாரிகளுக்கு சொல்கிறேன், பயந்து மனசாட்சியுடன் இதை செய்யும். அன்றைக்கி ஹைகோர்ட்டு நீதிபதி சொல்கிறாரு, இந்த சட்டம் தெரியாதாங்கிறாரு. ஹைகோர்ட்டு நீதிபதிக்கு சொல்கிறோம், நம்ம மேஜிஸ்ட்ரேட் எப்படி பண்ணுறாங்களே, சுப்ரீம் கோர்ட் சொல்கிறதுன்னு தெரியுது, இவங்க கூட்டிகிட்டு போனால் ரிமாண்டுன்னு அனுப்புகிறானே. உயர் நீதிமன்ற நீதிபதி சொல்கிறேன், அந்த இதை மேஜிஸ்ட்ரேட்டுக்கு சொல்லுங்கள், ஊழலுக்கும் சட்டம் தெரியலங்கிறது தான். எதுக்கு யார் ரிமாண்ட் பண்ணுறீங்க, அதுதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டானேன்னு உயர் நீதிமன்ற நீதிபதி கேட்குறாரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு. உங்கள் பதில் என்ன? நீங்கள் தானே ரிமாண்ட் பண்ணுறீங்க. அவன் தான் கூத்தடிக்கிறான். அரசியல்வாதி என்ன பண்ணுறான், தனக்கு வேண்டாதவர்களை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு பண்ணுறான். காவல்துறை அவன் பிச்சை போடுற பதவிக்காக அவன் சொல்கிறத இது பண்ணி கொண்டு போய் ரிமாண்டுன்னு கொண்டு போகிறான். நீதி வழங்க வேண்டிய மேஜிஸ்ட்ரேட்டு யோசிக்க வேணாமா? சாமிநாதன் சொல்கிறாரு நீதிபதி. என்ன சொல்கிறீங்க? கண்ணை மூடிட்டு பண்ணிடுறேன். இன்னுமே சொல்கிறேன், வழக்கு பதிவு செஞ்சுக்க, அது அவன் கோர்ட்டில் போய் பார்த்துக்குவான். ஜெயிலுக்கு அனுப்பக்கூடிய விஷயத்தை எந்த மேஜிஸ்ட்ரேட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சாமிநாதன் ஒரு புதிய பாடத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு. பாவத்தை செய்யாதீர்கள். மேஜிஸ்ட்ரேட்டு திருந்துங்க, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் திருந்துங்க. ஸ்டாலின் திருந்த அரசியல்வாதி திருந்த மாட்டான். அவனுக்கெல்லாம் புத்தி சொல்லி பிரயோஜனமே. எல்லா அரசியல்வாதியும் திருந்தவே மாட்டான். இந்த வேலையை எல்லா அரசியல்வாதியும் பண்ணுவான். அதனால் மற்றவர்கள் அதிகாரிகள் திருந்துங்கள், நீதிபதிகள் திருந்துங்கள். இதுதான் சுவாமிநாதன் சொன்ன தீர்ப்பில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய கருத்து. இதை எல்லோரும் பின்பற்றுங்கள் அப்படின்னு. அடுத்து ஸ்டாலினும் உளறி இருக்கார் இந்த மீட்டிங்கில். என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, பாஜகவால் அரசியல் சட்டத்துக்கு ஆபத்துங்கிறார். நீ நல்லா நான் சொல்வதை எல்லோரும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்வது உண்மையைத்தான் பேசுவேன். உண்மையை பேசுனா சில பேர் கோவம் வரும். இப்போ இதில் பிஜேபிக்கு ஆதரவாக பேச போகிறோம். அதே இது ஜிஎஸ்டி வந்தால் எதிர்ப்பாக தான் பேசும். இப்போ ஜிஎஸ்டியில் பிஜேபிக்காரங்கள்லாம் புலம்புறாங்க, என்ன சார் ஜிஎஸ்டி எதுக்கு, நாட்டை எப்படி சார் நடத்துறது? இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எப்படி நடத்துனாங்க? ஜிஎஸ்டி இல்லாமல் சாதாரண வரி போட்டு தானே நடத்துனாங்க. உங்களை நாங்கள் ஜிஎஸ்டி எதிர்க்கலை. நாட்டில் வரி இல்லாமல் அரசாங்கத்தை நடத்த முடியாது. ஆனால் ஜிஎஸ்டியில் நீங்கள் பின்பற்றக்கூடிய முறையைத்தான் எதிர்க்கிறோம். 28% போடாதீங்கன்னு சொல்கிறோம். ஏழைகளுக்கும் நடுத்தர மக்களையும் வாட்டி வதைக்கலைங்க, அதை போடாதுங்க. அதில் உங்களுக்கு என்றுமே நாங்கள் எதிரி தான். அதுக்காக உங்களை ஆதரிக்க முடியாது. வரி போடுங்க, வரி இல்லாமல் அரசாங்கம் நடக்காது. அது மனசாட்சியுடன் போடணுங்கிறதுக்காக தான் ஜிஎஸ்டியில் உங்களை எதிர்த்து குரல் கொடுத்தோம். ஆனால் அரசியல் சட்டத்தை பாரதிய ஜனதா கட்சியால் அரசியல் சட்டத்திற்கு ஆபத்துன்னு ஸ்டாலின் சொல்கிறதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பாரதிய ஜனதா கட்சி எந்த அரசியல் சட்டத்தை தப்பாக மாற்றினாங்க சொல்லுங்கள்? ஆர்டிக்கிள் 370 காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அது கொடுத்தது தவறுன்னு சொல்லி அந்த சட்டத்தை மாற்றினாங்க. இந்தியாவே வரவேற்றுச்சா? இதில் போயிட்டு ஸ்டாலின் அரசியல் சட்டத்தை பாஜகவால் அரசியல் சட்டத்துக்கு ஆபத்துன்னு ஏன் சொல்கிறீங்க? அன்னைக்கு நேருவுடைய அப்பா மோதிலால் நேருவுக்கும் அந்த ஷேக் அப்துல்லா அவங்க குடும்பத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அந்த ஷேக் அப்துல்லாவுக்கு ஸ்பெஷல் அதிகாரம் கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் ஆர்டிக்கல் 370. அம்பேத்கரை எதிர்த்தார். அதனால தான் அதில் எழுதினார், எந்த நேரத்திலும் ஜனாதிபதி நினைத்தால் இதை மாற்றலாம்னு. அதை மாற்றினாங்க பாஜக. அருமையான சட்டம். அன்னைக்கு பல பேர் எதிர்த்தாங்க, நேரு காதில் போடல.
நேதாஜியின் சிஷியரான முத்துராமலிங்க தேவரே பார்லிமெண்ட்டில் பேசினார். வருங்காலத்தில் ஆர்டிகல் 370 கொண்டு வந்த நேருவுக்கு கண்டனத்தை தெரிவிக்கிறேன். வருங்காலத்தில் காஷ்மீர் இந்தியாவிற்கு மிகப்பெரிய தலைவலியாகும்னு பேசினார். அப்போ 370 கொண்டு வரும்போது சுதந்திர டைமில் யார் அதையும் காதில் போட்டுக்கல. அந்த 370 மாற்றி அமைத்தது இமாலய சாதனை. அதை இல்லாமல் ரத்து செய்தது பாஜக செய்த இமாலய சாதனை. இந்தியாவை வரவேற்றுச்சு. இப்போ கூட சொல்கிறேன், சிறுபான்மை மக்களுக்கு சொல்கிறேன், இந்த சிட்டிசன்ஷிப்பு கொடுக்குறாங்களே, அதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த சட்டம் வேணாம், சிஏஏ சட்டம் வேணாம்ங்கிறீங்க. ஆனால் அதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, மற்றவங்களுக்கும் அந்த இஸ்லாமியவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லோருக்கும் நீங்கள் பிரஜை சிட்டிசன் கொடுக்கணும், இந்த நாட்டோட பிரஜைங்கிறத கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த சட்டத்தில் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. அதை எதிர்க்கிறீங்க. தப்பு. மாற்றிக்கங்க. தேசப்பற்றோடு இருங்க. இன்றைக்கி வெஸ்ட் பெங்காலில் நிறையா குவிஞ்சிருக்கிறது பூரா பங்களாதேஷ்காரன். அவனுக்கு சேர்த்து சிட்டிசன்ஷிப் கொடுக்க முடியுமா? இன்றைக்கி என்ன நடக்குது? பங்களாதேஷ் முதுகில் குத்துறான். அன்றைக்கி இந்தியா இல்லைன்னா பங்களாதேஷுங்கிற ஒரு நாடே உருவாகிருக்காது. அவ்வளோ கொடுமைகள் பண்ணான் பாகிஸ்தான்காரன். இந்திரா காந்தி பங்களாதேஷை பிடிச்சி முஜிபுர் ரஹ்மான் கையில் ஆட்சியை கொடுத்தாங்க. அந்த முஜிபுர் ரஹ்மான் மகள் தான் ஷேக் ஹசீனா. அவர்களை அடித்து துரத்தும் போது உயிருக்கு பயந்து அடைக்கலம் தேடுகிறார். மோடி அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காரு. ஆனால் இதே பங்களாதேஷ் எதிர்க்கிறான். நமக்கு எதிராக போருக்கு ஆயத்தமாகறான். நீங்கள் சொன்னபடி பங்களாதேஷ்காரன் நம்ம நாட்டுக்குள்ளே நுழைஞ்சவனுக்கெல்லாம் சிட்டிசன்ஷிப்பு கொடுத்துட்டா உள்ளுக்குள்ளேயே எதிரியை நம்ம வளர்த்து விடுற மாதிரி ஆகாதா? இதிலெல்லாம் அந்த பாஜக செய்தது நாட்டுப்பற்றுள்ள நல்ல விஷயம்தான். பாஜகவால் என்றைக்குமே இதுக்கு அரசியல் சட்டத்துக்கு ஆபத்து வந்தது கிடையாது. திமுகங்கிற தேச விரோதிகள் தான், அந்த தேச விரோதியான ஈவேரா தான் அன்றைக்கி அரசியல் சட்டத்தை தீ வைத்து கொளுத்தினார். கருணாநிதி அதே அரசியல் சட்டத்தை கிழிச்சு போட்டார் உங்களுக்கு சட்டசபையில். உங்களால் தான் அரசியல் சட்டத்துக்கு ஆபத்து இருக்கிறதே ஒழிய, ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், பாஜகவால் அரசியல் சட்டத்துக்கு ஆபத்து இருப்பதாக நாங்கள் நினைக்கவில்லை. மாற்றிக்கங்க ஸ்டாலின் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம். ஆக இவ்வளவு விஷயம் அந்த சட்டத்துறை மாநாட்டில் கோமாளித்தனம் பேசுகிறவன்னா என்னென்னத்தையோ பேசி ஒன்றுக்கு இல்லை. அதான் நான் சொல்கிறேன்ல, இருக்கிறவன்லாம் சமூக விரோதி முட்டாளாக இருப்பான், படிக்காதவனாக இருப்பான். திமுக படித்தவனும் முட்டாளாக இருப்பான். அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அப்படிங்கிறது தான். அதனால் எத்தனையோ வழக்கறிஞர்கள் எனக்கு தெரியும். எந்த திறமையான வழக்கறிஞர்கள், ஒருத்தர் 2 பேர். என்ஆர் இளங்கோ பழைய ஆள், நல்ல மனிதர். வில்சன் கூட நல்ல மனுஷன். தெரியாத இடத்துல போய் மாட்டிக்கிட்டாங்க பதவிக்காக. அதனால் வேறு எந்த திறமையான வக்கீலும் திமுகவில் இருப்பதாக நினைக்கவில்லை. அவர்கள் சுயநலத்துக்காக அரசு வழக்கறிஞர் பதவி கிடைக்கும்னு தான் நின்றுக்கிட்டு அந்த கட்சியில் இருக்காங்க. இதுக்கு ஒரு மாநாடு கேவலமான விஷயம் அப்படிங்கிறது ஸ்டாலினுக்கு செய்தியாக பதிவு செய்ய